Good morning, students. Good morning, 9th standard students. So, online class la நம்ம யூனிட் 1 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணி பார்த்தோம். ஒன்லி நியர்லி 46 students only attended the online class. So, you don't avoid the class. கிளாஸ் யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க. நீ ஃபோனில் கிளாஸ் கவனிக்கிறியா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இப்படி ஒரு ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று ரெடி பண்ணது. ஃபோன் அவைலபிள் இருக்கவே யாருமே கிளாஸ் கட் பண்ணிடாத. ஸோ லேர்னிங் த கேம் ரிட்டன் பை சச்சின் டெண்டுல்கர். See here, this is a mind map. ஸோ சச்சின் டெண்டுல்கர் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணார், அவருடைய கோச் ஆர்ச்ரேக்கர் ஹவு ஹி வாஸ் ட்ரைன்டு, எப்படி அவரை ட்ரைன் பண்ணார் அவரை அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஹவு ஹி ட்ரைன்டு ஹிம், எப்படி அவருக்கு ட்ரெயின் பண்ணார். த ஏஜ் ஆஃப் 11 அண்டர் த கோச் ராம்கன் ஆர்ச்ரேக்கர் மூலமாக அவர் ட்ரெயின் அப் பண்ணார். ஸோ ஹவு மெனி டேஸ் கேம்ப், 60 days camp, 7:30 AM to 7 PM and played 55 matches. 55 மேட்ச் அவர் பண்ணியிருக்காரு. சேஞ்சஸ் ஹி ஸ்கூல் டு சாரதாஸ்ரம் டு வேர் ஆர்ச்ரேக்கர் ஒர்க்ஸ். அவர் ஃபஸ்ட் இங்கிலீஷ் ஸ்கூல், நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் மும்பையில் படித்தார். ஆர்ச்ரேக்கரோட கோச் வேணும், அந்த கோச்சிங் வேணுன்றனால ஹீ சேஞ்ச் ஹி ஸ்கூல் டு சாரதாஸ்ரம். Lost the intense 50 minutes vadapav in the break. Hard work succeeds at last. He was grateful to his career. Faced many difficulties even in the bus. Ostraker advised him to practice hard. One day world will watch him playing. Sachin's father and brother took great care. அந்த அளவுக்கு அவங்க great care பண்ணாங்க. What do you understanding from this lesson? என்னெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், this is the main points. Key points from this lesson. Sachin favorite player Sunil Gavaskar and Viv Richards. Famous cricket coach Archraker. So what is the summer camp? Shivaji Park, where he played the cricket and practiced the cricket. Shivaji Park. Sachin's house, what is the name of the Sachin's house? Where it was? Bandra. Our house Bandra. Sachin's new school, Saradashram. What is the new school name? Saradashram. Sachin started playing at the age of 11. 11 வயசுலேயே அவர் ப்ளே பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். Sachin summer session 7:30 AM to 7 PM. See that long duration. ஒரு இது நம்ம அச்சீவ் பண்ணணும். when we want to achieve in our life, we must do that practice very well. We don't mention give the concentration to the other fields. So Sachin's summer session 7:30 AM to 7 PM. Ajit gave Sachin about the nonsense of batting. So who is Ajit? Sachin's brother only, Ajit. What he insisted, nonsense of batting. எப்படி அவர் பேட் பண்ணுறதுல மிஸ்டேக்ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறார். இன் பிரேக் ஆர்ச்ரேக்கர் கேவ் மணி டு பை வடப்பா வாங்குறதுக்கு ஆர்ச்ரேக்கர் அமௌண்ட் கொடுக்குறாரு. Sachin had to take another ticket for kit bag. In his kit bag, he had lot of things. So like bat, gloves, stump and helmet. What are the things needed for cricket? All the things he dumped in the kit bag. So it is very weight, isn't it? He have to take ticket for this kit bag. See, this is the vadapav picture. இந்த வடப்பாவ் எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் அ கிட் பேக். இதுதான் அந்த கிட் பேக். பேல் பாட்டு அந்த ஹெல்மெட் எல்லாமே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப ஹெவி ஆயிடும் நமக்கு. தென் ராம்கன் ஆர்ச்ரேக்கர் எ லைன் அட் சிவாஜி பார்க். சிவாஜி பார்க்கில் அவங்க அந்த ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்க பிக்சர். திஸ் இஸ் அவார்ட் காட் பை சச்சின் டெண்டுல்கர். இந்த அவார்ட்ஸ் எல்லாமே சச்சின் டெண்டுல்கரால் வாங்கப்பட்ட அவார்டு. மோஸ்ட் ஆஃப் த டியூரேஷன் that politicians
எல்லா பொலிட்டீஷியன்ஸும் அந்த பிஎம் அண்ட் சிஎம் அவங்கள்ட்ட நிறைய அவார்ட்ஸு வாங்கியிருக்காரு. தே ஹாவ் லிஸ்டட் த அவார்ட்ஸ் வித் த நேம் அண்ட் இயர் இன் யுவர் புக். அவனோட புக்கில் நேம் அண்ட் இயரோடு அவர் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் இருக்குது. யூ கான்சன்ட்ரேட் த அவார்ட்ஸ் லிஸ்ட்டு. The next one, see that summary. This is a summary. Learning the game is an extract from Sachin Tendulkar autobiography, Playing It My Way. He played tennis ball, cricket with his colony friends from a very early age. He loved watching cricket on television and tried to imitate the mannerisms of his favorite players like Sunil Gavaskar and Viv Richards. It was not just about batsmen that Sachin studied, but he also loved to bowl. Throughout his career, he had actually bowled a lot in the nets. அவரோட ஃபேவரட் பிளேயர்ஸ் நேமு தென் எதில் அவர் இன்ட்ரெஸ்ட்ன்றதை நோட் பண்ணியிருக்காங்க. Sachin was studying in the New English School at Mumbai. Underline this. But his brother Ajit came to study in Saradashram Vidya Mandir, where Ramkant Archekar was the cricket coach. This school gave more importance to the game of cricket. அந்த சாரதாஸ்ரம் ஸ்கூல் தான் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிரிக்கெட்டுக்கு. Ramkant Archekar ran summer cricket camp. One day, his brother Ajit took him to Archekar to get trained well. அவர் வந்து சம்மர் கிரிக்கெட் கேம்ப்க்கு போனார். நல்ல ட்ரைன் கொடுக்குறக்காண்டி கொடுத்தாங்க. இட் வாஸ் பிகாஸ் ஒன்லி ஆர்ச்சேக்கர் குட் டிசைட் குட் டு அக்செப்ட் ஃபார் எ ட்ரையல் அட் த கேம்ப். இவர் வந்து அந்த ட்ரையல் பண்ணுறதுக்காக போனார். ஆனால் இவரால் நல்லா அதை வந்து அந்த ட்ரையலில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியலை. ஸோ வாட் ஆர்ச்சேக்கர் டோல் ஹி இஸ் டூ யங், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், கொஞ்சம் நாள் கழித்து சேர்ப்போன்னு சொல்லும்போது வாட் ஹிஸ் பிரதர் டோல்டு, யூ ப்ளீஸ் கம் அண்ட் see him from the டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள், he can do any well அப்படின்னு சொல்லும்போது another chance and the coach watched his batting from a distance. Seeing him batting well, the coach agreed to train him. நல்லா பேட் பண்ணுறதை பார்த்து அந்த கோச் வந்து அவருக்கு நல்லா ட்ரெயின் அப் பண்ணுறார். It was an opportunity that transformed Sachin's life. His coach Archekar advised Sachin to change his school if he really wanted to pursue cricket seriously. In his first year at Saradashram, Sachin played 55 practice matches. 55 practice match விளையாண்டுருக்காரு. During the summer break of 60 days, Archekar used to place a 1 rupee coin. 1 rupee coin இந்த ஸ்டெம்ப் மேலே வச்சு இது விழுகாமல் நீ விளையாண்டேன்னா இந்த 1 rupee உனக்கு அப்படின்னு சொன்னார். It is really value in today 10 rupee. 10 ரூபாய்க்கு அது ஈக்குவல் அது. Whenever Sachin tried to bunk practice session, Archekar sir came to take him to the ground. எப்போல்லாம் வந்து அவர் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கோ இவரே வந்து கூட பிக்கப் பண்ணிவிட்டு போயிருக்கார் ஆர்ச்சேக்கர். The coach was a strict disciplinarian and did everything he could for Sachin. Finally, Sachin says that he owes himself to Archekar sir. Archekar சாருக்கு அவ்வளவு மரியாதை வச்சுருந்தார். ஒரு 2 years பிஃபோர் ஆர்ச்சேக்கர் இறந்தப்போ கூட they are given in your book. இவரே போய் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துட்டு இவ்வளோ ஃபேமஸான ஒரு பர்சனாக மாறின பிறகு கூட அவர்கிட்ட இருந்த ஒரு லாயல்ட்டி மூலமாக அவர் மேலே வச்சுருக்க மரியாதை காரணமாக அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு இவரே அந்த இதை வந்து அவரே தூக்கிட்டு வந்தார். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் மைண்ட் மேப். ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு இந்த வீடியோ நான் அனுப்பி விடுவேன். இதில் வந்து இந்த மைண்ட் மேப்பெல்லாம் நீ வந்து ஸ்டாப் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். யூ ஹாவ் டு ரைட் இட் இன் யுவர் இங்கிலீஷ் ஃபேர் நோட். த நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் போயம், யூனிட் 2 போயம். திஸ் இஸ் அன் மெமரி போயம். மெமரி போயம் இன்னும் நிறையா பேர் சரியாக படிக்கலை. யூ மெமரைஸ் அ போயம். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ. போயட் வந்து he explained his enjoyment. அவர் வந்து இந்த ட்ராவல் பண்ணி போகும்போது குதிரையில் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கார். வுட்ஸ் மீன்ஸ் ஃபாரஸ்ட், காட்டினுடைய அடர்த்தி தன்மை.
அந்த ஸ்னோ கவர்டு வித் ஸ்னோ, அந்த பனித்துளியால் கவர் ஆனது, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா என்ஜாய்டு. He also enjoyed very well. And he stopped sometime. கொஞ்ச நேரம் அதை நிப்பாட்டிட்டாரு. பட் த ஹார்ஸ், unknown the horse, அது என்னன்னு தெரியாமல், why he stopped here. Here no farmhouse also there. ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது. வாட் இஸ் த ரீசன் சொல்லி அதை மீன் பண்ணுறதுக்காக he shake his harness bell, கழுத்தில் போட்டிருந்தா அந்த ஹார்னஸ் பெல்லை ஷேக் பண்ணுது. ஸோ ஷேக் பண்ணி என்னன்னு கொஸ்டின் கேட்குற மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கார். பிகாஸ் ஆஃப் த சவுண்டு ஒன்லி he heard the sound. what is the sound? அந்த ட்ரீஸ் அசைத சவுண்டு, அந்த காற்றினுடைய மெல்லிய ஓசை, இதெல்லாம் கேட்டு அவருக்கு போக மனசு வரல. பட் the woods are lovely, லாஸ்ட் ஸ்டாண்டா பாருங்கள். the woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. ஸோ நான் நிறைய மைல்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐ cannot ஸ்டாப் ஹியர், என்னால் இந்த இடத்துல ஸ்டாப் ஆக முடியாது, எனக்குன்னு சில வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி போகிறார். ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் போயம்? வி மஸ்ட் கான்சன்ட்ரேட் இன் அவர் டியூட்டி. In between the duty, we distract from other things like TV and mobile, anything. We should not distract from other things. We concentrate our duty and we never stop for that. இதுக்காக ஸ்டாப் பண்ண கூடாது. This is a poetic device. Lines from the poem. Alliteration. Watch his words. Alliteration என்னது? ஃபஸ்ட்டு லெட்டர் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், தட் இஸ் alliteration. ஸோ வாட்ச் W, woods W, whose W, woods W, இது எல்லாமே W ஃபஸ்ட் லெட்டர் சேம். நெக்ஸ்ட் his house, heights, heights. He gives his harness sound sweep. He gives his same letter. Harness ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தால் தட் இஸ் alliteration. Sounds sweep, S. தென் பெர்சானிஃபிகேஷன்னா உயிரில்லாத ஒன்று உயிரில்ல மாதிரி நினச்சி இமேஜின் பண்ணி சொல்கிறது. மை ஹவுஸ் மஸ்ட் திங்க் இட் குயர் டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ். ஸோ மை ஹவுஸ் மஸ்ட் திங்க் இட், என்னோடய ஹவுஸ் வந்து எதுக்காக நான் இங்கே ஸ்டாப் ஆனேன்னு கொஸ்டின் கேட்குறக்காண்டி அதோட பெல்லை ஷேக் பண்ணுச்சு. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் அ மிஸ்டேக், ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு கேட்டார். ரெப்பிட்டேஷன். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். திருப்பி again and again, when the line is coming again and again, that is called repetition. Imagery, imagine பண்ணுறது. So in here visual imagery is also there, auditory imagery is also there. To watch his woods fill up with snow. The woods are lovely, dark and deep. This is visual imageries. He gives his harness bells a shake. The only other sounds the sweep of easy wind, the downy flake. This is auditory imageries. இந்த சவுண்டு கேட்குறது எல்லாமே auditory imageries. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த visual imageries. This is a mind map. See the mind map. Winter season, poet travels. Winter season, poet travels. House feels different, no farmhouse nearby. Woods are lovely, dark and deep. So miles to go before sleep, but I have promised to keep. Stops near woods and heart compels to enjoy. So stopping by woods on a snow evening. This is the mind map. You write the mind map in your note. So this is the content. Synopsis. You can use this for the paragraph also. Paragraph கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். You should not write the memory poem exactly for the paragraph answer. paragraph ஆன்சருக்கு எக்ஸாக்டாக அந்த போயத்தை எழுதக்கூடாது. Poet stops his horse in between the snowy woods to enjoy it. His horse shakes his harness bells, questioning the past. Perhaps this place is not their usual route, as there is no farmhouse nearby. The poet is attracted by the deep, dark silence of his surroundings. He feels compelled to move further in the snowy woods, but his heart says, and miles to go before I sleep. So poet வந்து miles are the last line, repeated line.
அவருடைய ஹார்ட் மனசு சொல்லிச்சான் and miles to go before is compelled to move further in the snowy woods. Compelled to further, கண்டிப்பான முறையில் அந்த இடத்த விட்டு லீவ் ஆகணும் அப்படின்றது அவருக்கு தோணுது. So the next one, the envious neighbor. What are you going to see? Envious neighbor, unit 1, supplementary reader. So what is envious neighbor? A Japanese folk tale. This story is taken from a Japanese folk tale. So what are the main old couple and the dog? How many main characters are there? Old couple, honest couple, and the loyal dog and the prince. These characters are main characters in this supplementary reader. So old couple and the dog finds treasure. First என்ன பண்றாங்க அவங்க? They finds the treasure. Then the envious neighbor killed the dog and buried the pine tree because they didn't get the treasure from the dog. The envious neighbors not at all get the treasure. They got only the small things and the dusty things only. Covered all loss all. பொறாமையினால எல்லாத்தையும் இழந்தாங்க. But failed in all because of their covetousness. Copied all the activities of honest couple. ஆனஸ்ட் கப்புளில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இவங்க காப்பி பண்ணாங்க. திஸ் இஸ் அ சினாப்சிஸ். அண்ட் ஓல்டு கப்பல் ஃபவுண்ட் எ பாக்ஸ் ஆஃப் கோல்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த டாக். த நெய்பர் காட் envy அண்ட் borrowed த டாக். தே killed it ஃபார் போன்ஸ் அண்ட் buried under the pine tree. என்ன செஞ்சாங்க? அதை கில் பண்ணி அண்ட் பைன் ட்ரீ கடியில் புதைச்சி வச்சிட்டாங்க. By the dog's words in dream. By the dog's words in dream. Old couple made a mortar which turned rice to gold. The envious neighbor burnt the mortar. அந்த மோட்டரையும் எரிச்சிட்டாங்க. வாட் இஸ் மோட்டர்? அந்த நெல்லை வந்து தானியங்களை அதில் போட்டு அடிச்சோம்னா அந்த தோல்லாம் தனித்தனியாக போய் நமக்கு அந்த நெல் அரிசி மட்டும் வரும். தட் இஸ் மோட்டர். When they did, the honest people did, it become gold. When the greedy couple did that, greedy couple அதை பண்ணும்போது it became waste things. அந்த உமி இது மாதிரி தான் கிடச்சிச்சு. So they burnt, they broken it and burnt it. எரிச்சிட்டாங்க. The old couple sprinkled the ashes on the withered trees and made it bloom. Old couple என்ன செஞ்சாங்க? அந்த ashes எல்லாம் அந்த எரிச்ச ashes withered trees means dry trees without leaves. லீவ்ஸே இல்லாத அந்த காஞ்ச மரத்தில் போடும்போது இட் மேட் இட் ப்ளூம். ப்ளூம்னா பூத்து குலுங்கிடுச்சு. த பிரின்ஸ் ஹானர்ட் தேம் வித் கோல்டு. த நெய்பர் வாஸ் பனிஷ்ட் ஃபார் ஸ்ப்ரிங்க்லிங் த ஆசஸ் இன்டூ பிரின்சஸ் ஐஸ். த ஓல்டு கப்பல் கேவ் சம் கோல்டு டு நெய்பர் டு வைப் த ஜெல்லஸ். ஸோ த நெய்பர் என்ன செஞ்சாங்க? பனிஷ் பண்ணாங்க. எதுக்காக? இவங்களும் அந்த ஆசஸ் எடுத்து ஸ்ப்ரெட் த ட்ரீஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஸ்ப்ரெட் இன் டு த பிரின்சஸ் ஐஸ். பிரின்ஸோட ஐஸில் விழுந்துருச்சு. ஸோ ஹி பனிஷ்டு தெம். At last the old couple, honest couple gave some gold to neighbor to wipe the jealous. ஸோ ஜெலஸை ஓட்டிட்டு இனிமேல்னாலும் நீங்களாக உழைச்சி வேலை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வாட் இஸ் த மாரல் ஃப்ரம் தி ஸ்டோரி? covet all, loss all. See this is the picture of honest couple with the dog. Main characters: honest old couple, greedy old couple, a loyal dog, the prince. Then this is a treasure. அந்த ட்ரெஷர் இதில் இருந்தது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ், கொஸ்டின் ஆன்சர் கூட நான் அதை உனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்றேன். ஸோ யூ மார்க் த ஆன்சர். உன்னோட புக்கில் அப்படியே ஆன்சர் மார்க் பண்ணிக்கிங்க. அதர்வைஸ் யூ ரைட் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின்ஸ். நான் அனுப்பிவிட்ட பிறகு அந்த ஆன்சர்ஸ் அப்படியே காப்பி பண்ணி உன்னுடைய நோட்டை யூ கேன் ரைட் இட் இன் யுவர் இங்கிலீஷ் ஃபேர் நோட். யூனிட் வைஸ் அண்ட் ஆர்டர் வைஸ் யூ கேன் ரைட் தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ யாரெல்லாம் இன்னும் அந்த கிளாஸ் கவனிக்கலையோ அந்த கிளாஸ் கவனிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் அனுப்பி விட்றேன். யூ ஜஸ்ட் ரிவைஸ் தட் யூனிட் 1. யூனிட் 1 நீ நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் ஆன்சர்லேருந்து எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. ஃபேர் நோட்டு டெஃபினெட்லி வி வில் செக். அண்டு நாளைக்கு உன்னுடைய பேப்பர், எக்ஸாம் பேப்பரை சப்மிட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.
Next class we can see that unit 2 prose poem supplement reader. We will revise that unit 2 prose poem supplement reader, and also we can see that grammar also. Thank you.